வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோல லூப்னா என்ன, ஃபார் லூப்பு, டூ வைல் லூப்பு, அப்புறம் வைல் லூப்பு இந்த 3 லூப்பையும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோல நெஸ்டட் லூப்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இங்கே வேர் I ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு வச்சுக்கங்க. இப்போ ஒரு வைல் லூப் ஒன்று கொடுக்குறேன். வைல் I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு I ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஒன்று ஒன்றா எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல பிரிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நான் என்ன பண்ணுறேன், ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு 1லேருந்து 5 வரைக்கும் வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போது இதுவே எனக்கு வந்து 1 1 1 2 2 1 2 2 3 1 3 2 4 1 4 2 5 1 5 2 அப்படின்னு சொல்லிட்டு வரணும்னு வச்சுங்களேன். அப்போ நான் என்ன பண்ணலாம், இதுக்குள்ள இன்னொரு ஒயிலுக்கு வந்து போட்டுடலாம். ஓகேங்களா, போட்டுட்டு இங்கே வேரியபிள் வந்து என்னது ஜே. ஜே ஈக்குவல் டு நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, நான் ஜேன்னு வச்சுக்கிறேன். ஜே இந்த இடத்துல ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு இந்த லைன் அப்படியே காப்பி பண்ணி போட்டுட்டு இந்த இடத்துல டாலர் சிம்பிள் போட்டுக்கிறேன். ஒரு ஐஃபன் டாலர் சிம்பிள் ஜே. இப்போ நான் ரன் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், 1 1 1 2 2 1 2 2 3 1 3 2 4 1 4 2 5 1 5 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஓகேங்களா, இதுதான் ஒரு நெஸ்டட் லூப், ஒரு சிம்பிள் நெஸ்டட் லூப். இப்போ ஒயில்ல எப்படி நெஸ்டட் லூப் பண்றதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் ஃபார்ல எப்படி, ஃபார் யூஸ் பண்ணி எப்படி நெஸ்டட் லூப் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். என்ன பண்ணிக்கிறேன், இது வரைக்கும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டு ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 1, I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, I ப்ளஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட் ஃபார் இன்ட் J ஈக்குவல் டு 1, J லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2, J ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். கொடுத்துட்டு இந்த பிரிண்ட் லைனை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுடுறேன். போட்டுட்டு ரன் பண்ணுறேன். அவ்வளோதான், சிம்பிள். 1 1 1 2 2 1 2 2 சேம் அவுட்புட் எனக்கு வந்து வந்துருச்சு. ஓகேங்களா, இது ஃபார்ல எப்படி நெஸ்டட் லூப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதில் இன்னொன்று பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு லைன் தான் பிரிண்ட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். இங்கே பாருங்க, இந்த ஃபார் லூப் ஒரே லைன் தான் ஸ்டேட்மெண்ட். அப்போ நான் இந்த கர்லி பிரேஸ் இருக்குல்ல, இதை தூக்கிடலாம். தூக்கிட்டு இப்போ நான் இது ஜஸ்ட் அலைன் பண்ணுறேன் பாருங்க, அவ்வளோதான். ஒரே லைன், இந்த ஒரு லைன் தான் நம்மளுக்கு வந்து கோடிங். இப்போ வந்து பாருங்க, சேம் அவுட்புட் 1 1 1 2 2 1 2 2 3 1 3 2 4 1 4 2 5 1 5 2. ஓகேங்களா, இந்த ஒரே லைன். இது வந்து அவுட்டர் லூப். ஓகேங்களா, இது வந்து அவுட்டர் லூப் I, இது வந்து இன்னர் லூப், இது வந்து J. ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம என்ன பிரிண்ட் பண்றோமோ அது. இந்த இடத்துல நம்ம ஐஃபன் போடுறதா இருந்தால் ஐஃபன் போட்டுக்கலாம், இல்லை இதுவே ஈக்குவல் போட்டிங்கன்னா ஈக்குவல்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, இப்போ ஐஃபன் இருக்கட்டும். ஓகே, இப்போ ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள். ஓகேங்களா, ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கு நான் இங்க கர்லி பிரேஸை போட்டுக்கிறேன். போட்டுட்டு இங்க இருக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணோம், ஒரு 1ல இருந்து 10 வரைக்கும். ஓகேங்களா, ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஒன்று நான் ஜென்ரேட் பண்ணோம். அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன், 1ல இருந்துட்டு 10 ஓகேங்களா போட்டுறேன். போட்டுட்டு இதுவும் இங்க வந்து 10
10ன்னு சொல்லி கொடுத்துறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு $symbol I into J அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்க, அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ரெடி. சிம்பிள். 1 into 1 1, 1 into 2 2, 1 into 3 3, 1 into 10 10. ஓகேங்களா? அடுத்தது 2 into 1 2, 2 into 2 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் டேபிள் 10 into 10 100. ஓகேங்களா? இது வரைக்கும் வந்துச்சு. அவ்வளோதான், சிம்பிள். இது எனக்கு 1000 வரைக்கும்னா, இந்த 1000 வரைக்கும்னா இங்கே ஒரு நான் 2 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் போதும். 100 வரைக்கும் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இதுவே எனக்கு 5 வரைக்கும் தான் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் 5ன்னு சொல்லிட்டு மாற்றினா அவ்வளோதான், எனக்கு வந்து டேபிள் வந்து ரெடி 5 வரைக்கும். ஓகேங்களா? 10ன்னு போட்டால் 10 வரைக்கும். அதுதான் சிம்பிள். இங்கேயும் அந்த ஒரு லைன் தான் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த கர்லி பிரேஸ் வந்து எடுத்தாலும் நம்மளுக்கு சேம் அவுட்புட் தான் வரும். கொடுத்துட்டு அலைன் பண்ணிடுறேன். அவ்வளோதான், 2 லைனாக மாறிடுச்சு. மாறிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். தேங்க்யூ.